முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையிலே இன்றைக்கு மிக முக்கியமான நாளான இந்த நாளில் என்னுடைய உரையிலே நேற்றே முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை நேற்றே நான் பதிய வைத்திருக்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் செய்த நல்ல விஷயங்களையும் நாம் பாராட்டி இருக்கிறோம். எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக நினைக்காமல் அனைவரையும் சந்தித்து அரசியலில் ஒரு மாண்பையும் மரபையும் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அதுபோல உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே சிங்கப்படை பெண்களை பாதுகாக்கவும், அதே போல மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னதும் மக்களால் வரவேற்கப்பட்டது. அந்த வகையில் முதலில் 717 மதுக்கடைகளை மூடியது ஒட்டுமொத்த தமிழக மக்களால் வரவேற்கப்பட்டது. கோவில்கள் மற்றும் பள்ளி வளாகங்கள் அருகில் இருந்த மதுக்கடைகளை முதல் முறையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னைக்கு மூடியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கு மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தின் மூலம் வந்திருக்கிறது. அதையும் தேமுதிக வரவேற்கிறது. இதையெல்லாம் இருப்பினும் முதல்வர் அவர்களே, நீங்கள் அன்றைக்கு பதவியேற்ற அன்றைக்கு சொன்னது, உங்களுடைய ஆட்சி வெளிப்படையான ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. அதுபோல அரசு குடும்பத்தில் இருந்து வந்தவன் அல்ல, ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான் என்பதை முதலமைச்சராக நீங்க பதவியேற்றதை அனைவருமே வரவேற்றோம், மக்களும் வரவேற்றனர். நாம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் முதல் முறையாக மனவேதனையோடு நான் பதிய வைக்கிறேன், இங்கு குதிரை பேரம் நடந்ததாக இன்றைக்கு எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே அதை சொல்லும் பொழுது, இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம், அதுவும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அவையிலே இந்த முக்கியமான நாளில அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிலையை ஏற்பட்டதற்காக உண்மையில் நான் மனம் வேதனை அடைகிறேன். அதே போல முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னாரு, இங்க முகம் மூடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அனைவருக்கும் ஒரு வெளிப்படையான ஆட்சி தான் செய்வோம் என்று. அப்படி இருக்கையில் முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அரசு குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் இல்லை என்று முதல்வர் சொல்லும் பொழுது வரவேற்றார்கள் அனைவரும். ஆனால் இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை அரசு உயர் பதவியில கொண்டு இளைஞர்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை சொல்கிறீர்கள், என்ன வரலாற்றை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் இதன் மூலம் என்ன மெசேஜ் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறத நிச்சயம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ வருங்காலம்
இளைஞர்களும் வருங்காலத்திற்கும் இந்த அரசு ஒரு முன் உதாரணமா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி மக்களுக்கான ஒரு நேர்மையான ஆட்சியா இருக்கணும். ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு எதிர்காலத்தில் இந்த ஆட்சி நிச்சயமாக இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல வகையில எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் சார்ந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் நிறுவன தலைவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முதல்வருடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிர்ஷ்டவசமாக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக மாண்பை மீறி பேசிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். துரதிர்ஷ்டவசமாக இந்த மன்றத்தின் மரபை கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் நேரமும் காலம் வரும்போது நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, ஒரு நண்பர் சொன்னார்கள் ஒற்றை தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 2 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆடுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியே போய் இங்கு கால் ஊனாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது தன்னிகரற்ற தலைவர், உலகம் போற்றும் உத்தமர், மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் பால் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக மக்களுக்காக இந்த அரசை எப்பொழுதும் நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேச வாய்ப்பளித்தமைக்காக தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாகும். இந்த கொள்கை நோக்கங்களை எட்டுவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடுகிறது. போதை இல்லாத தமிழ்நாடு, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளும் நோக்கங்களும் எப்போதும் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துபவையாகும். தமிழ்நாட்டில் 69% இட ஒதுக்கீட்டை பாதுகாக்க சமூக நீதி கணக்கெடுப்பு எனப்படும் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும். முழு மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் அளித்து பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்தல், கொள்முதல் செய்யப்படுவதை உறுதி செய்தல், உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், தரமான
திறன் சார்ந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வழங்குதல், தனியார் வேலை வாய்ப்புகளில் 80 விழுக்காட்டை தமிழக இளைஞர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுதல். அனைவருக்கும் தரமான மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுத்து நிறுத்துதல், மணல், கிரனைட், கருங்கல் உள்ளிட்ட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்தல், தமிழ் மொழி வளர்ச்சி, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்தல் ஆகியவைதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நோக்கங்கள் ஆகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான ஆளுங்கட்சியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகள், நோக்கங்கள் ஆகியவற்றுக்கு ஒத்துப்போகும் வகையில்தான் வாக்குறுதிகளை வழங்கியது. குறிப்பாக அனைத்து சமூகங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்க சாதிவாரி சர்வே நடத்தப்படும், மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை, மது வணிகத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை அதிகரித்தல், தனியார் துறை வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75% ஒதுக்கீடு வழங்கும் நிறுவனங்களுக்கு 2.5% GST மானியம், 5% மின்சார மானியம் வழங்க நதிகள் இணைப்பு உள்ளிட்ட பாசன திட்டங்கள் செயல்படுத்தப்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மணல் கொள்ளையை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழகத்தின் ஆளுங்கட்சியும் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமில்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து என்னை இந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும் மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள். என்னுடைய தர்மபுரி தொகுதியில பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு 3 டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடி இருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல
ஒரு மதுக்கடையை மூடுனா அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நாங்கெல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில்